ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேட் இட். இன்றைக்கி நாம் அப்பீல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பீல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஒரு 2 செப்பரேட் வீடியோவாக பார்ப்போம். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் அப்பீல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் பர் பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷன் சன்ஹிதா அப்படின்னு சொல்ல போகிறேன். புதுசாக வந்திருக்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கீழே 5 டைப்ஸ் ஆஃப் அப்பீல் இருக்குது. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் அப்பீல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த டைப்ஸ் ஆஃப் அப்பீல் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அப்பீல் அப்படிங்கிறது அப்பீல் ரிலேட்டிங் டு ஷூரிட்டி. அண்ட் ரெண்டாவது அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன். ஸோ ஒன்ஸ் அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு ஆப்போசிட்டான டாபிக் என்ன? அப்பீல் ஃப்ரம் அக்விட்டல் அப்படின்னு இருக்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிரிமினல் கேஸை யூஸ்வலி ப்ராசிக்யூஷன் தான் நடத்துவாங்க. அப்படின்னா என்ன? ஸ்டேட்டு தான் ஒரு கிரிமினல் கேஸை நடத்தும். அப்படி நடத்தும் போது அந்த ஸ்டேட்டு தான் இந்த அக்யூட்டலுக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் போவாங்க. ஸோ அப்பீல் பை ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம். அண்டு இதே இடத்துல இன்னொன்று என்னென்னா, அந்த கேஸ் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டைமில் அப்பீல் ஃப்ரம் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து வர அப்பீல்ன்றதுனால ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த அப்பீல் ஃப்ரம் அக்விட்டல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம 2 டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இல்லை 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்பீலை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்க டைப் ஆஃப் அப்பீல் என்னென்னா அப்பீல் பை இன்மேட். இன்மேட்னா யார்? ஜெயிலில் இருக்கவர். ஸோ ஒரு ப்ரிசனில் இருக்க ஒரு கைதியாக இருக்கவர் எப்படி ஒரு அப்பீலை போடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபைனல் டைப் ஆஃப் அப்பீலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அப்பீலுக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 9 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நினச்சாருன்னா எந்த ஒரு பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக வேணால் பீஸ் அண்ட் குட் பிஹேவியருக்காக ஷூரிட்டி கொடுக்க சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம். இதுக்கான பவரை தான் செக்ஷன் 136 கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 136 ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டான அப்பீலை கோர்ட் ஆஃப் செஷனில் போடலாம் அப்படிங்கிறதான் இந்த செக்ஷன் 414 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சொல்லுது. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஈவன் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஷூரிட்டி கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆஸ் பர் செக்ஷன் 136. பட் அந்த ஷூரிட்டியை நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க, பட் அதை அக்செப்ட் பண்ண அவங்க ரெடியாக இல்லைன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றதுக்காகவும் கூட நீங்கள் அப்பீல் போகலாம். அதுவுமே கூட கோர்ட் ஆஃப் செஷனில் தான் லை ஆகும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 414 ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ நம்ம செகண்ட் டைப்பான அப்பீலான அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே போவோம். இதை பற்றி செக்ஷன் 415 அண்ட் செக்ஷன் 420 அப்படின்ற 2 செக்ஷனில் டீல் பண்ணுறாங்க. நாம் கோர்ட்டோட ஹைரார்கி வைஸ் போவோமே. ஃபஸ்ட்டு ஹையர் லெவல் கோர்ட்டான ஹை கோர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஹை கோர்ட் அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன? டைரெக்டாக எப்போ அவங்களே ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்து ட்ரையலை கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது எக்ஸ்ட்ராடினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஹை கோர்ட் அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கன்விக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கன்விக்ஷனுக்கு அகெயின்ஸ்டான அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதான் இந்த செக்ஷன்ஸ் சொல்லுது. இதுவே ஹை கோர்ட் அவங்களோட அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அப்பீல் ஹை கோர்ட்டுக்கு வருது. எப்படி வரும்னா செஷன்ஸ் கோர்ட்டில் அவங்கள அக்வீட் பண்ணிட்டாங்க, இங்கே வருது. இந்த இடத்துல ஹை கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கன்விக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ லோவர் கோர்ட் அக்வீட் பண்ணிச்சு, அந்த அக்வீட்டில் ரிவர்ஸ் பண்ணி தான் ஹை கோர்ட் கன்விக்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த பனிஷ்மெண்ட் 10 வருஷத்துக்கு மேலே இருக்க பனிஷ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, 10 வருஷம் இல்லை அதுக்கு மேலே இருக்க பனிஷ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹை கோர்ட்லேருந்து அதுக்கான அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத செக்ஷன் 420 சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த செக்ஷன் 420 இந்த 415 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ செஷன்ஸ் இல்லை அடிஷ்னல் செஷன்ஸ் கிட்டேருந்து ஒரு 7 வருஷம் இல்லை அதுக்கு மேலே இருக்க ஏதோ ஒரு கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி கேஸஸ்க்கான அப்பீல் ஹை கோர்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 415 சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கும் கீழே இருக்க கோர்ட்டான மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இவங்கக்கிட்ட இருக்க அப்பீல்லாம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் இந்த செக்ஷன் 415 சொல்லுது. இந்த இடத்துல நான் 2 செக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா 364 அண்ட் 401. செக்ஷன் 364 என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிய வருது அவரால் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் நான் கண்டக்ட் பண்ண முடியாது, ட்ரையல் கண்டக்ட் பண்ண முடியாது, அவருக்கு பவர் இல்லைன்னு தெரியுதுன்னா அந்த பர்டிகுலர் கேஸ் அவர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன்.
மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து அப்பீல் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த செக்ஷன் 401 என்ன சொல்லுன்னா, ஒரு பர்சனை ப்ரொபேஷன்லையோ இல்லை அட்மானிஷன்லையோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான பவர் ஆஃப் அ மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி சொல்லும். ஈவன் ஒரு அக்யூஸ்டை ப்ரொபேஷன்லையோ இல்லை அட்மானிஷன்லையோ ரிலீஸ் பண்ணாலும் கூட, ப்ரொபேஷன் அண்ட் அட்மானிஷன் என்னென்னா, அட்மானிஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒருத்தரை வார்ன் பண்ணி இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுறது. பட் வந்து அது ஒரு கன்விக்ஷன் தான். ஏன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் ரிலீஸ் பண்ணுறது அட்மானிஷன். ரெண்டாவது ப்ரொபேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து சொல்லுவாங்க. இந்த பீரியட் வரைக்கும் அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த பர்டிகுலர் கன்விக்ட் வந்து ஃபாலோ பண்ணுவார். அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வந்து குட் பிஹேவியரில் தான் இருக்கார், அவர் எந்த தப்பு பண்ண மாட்டாருன்னு தெரியும் போது அவரை வந்து அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே ரிலீஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஈவன் தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க பண்ண தப்பு வந்து கன்விக்ட் ஆனதாக தான் வந்து கருதப்படும். ஏன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அது தெரிய வந்துடுச்சு. பட் அவரோட வயசை கருத்தில் கொண்டு, இப்போ 18 வயசு இல்லை 21 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசு, அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்ற மனசில் வச்சுக்கு தான் வந்து அவங்கள அட்மானிஷனோ இல்லை ப்ரொபேஷனோ வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை கன்விக்ஷனாக தான் வந்து கருதுவாங்க. அந்த மாதிரி டைம்லேயும் கூட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நம்ம அப்பீல் போகலாம். எப்போது ஒரு கன்விக்ஷன்லேருந்து அப்பீல் போக முடியாது அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 416 அண்ட் செக்ஷன் 417 வந்து சொல்கிறாங்க. இதுபடி என்னென்னா, நீங்களே ப்ளீட் கில்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ப்ளீட் கில்ட்டினா என்ன, நான் தான் தப்பு பண்ணு ஒத்துக்கிட்டு கன்விக்ட் ஆகுறது. இந்த மாதிரி ப்ளீட் கில்ட்டி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதிலேருந்து அப்பீல் போக முடியாது. அதே மாதிரி பெட்டி கேசஸ்க்கு அப்பீல் போக முடியாது. இந்த இடத்துல பெட்டி கேசஸ்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தாலும் 3 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் அது வந்து பெட்டி கேஸை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதுவே ஹை கோர்ட்டாக இருந்ததுன்னா ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 rupees வரைக்கும் அது பெட்டி கேஸ், செஷன்ஸாக இருந்துச்சுன்னா 200 rupees வரைக்கும் அது பெட்டி கேஸ். இதுவே ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார் அப்படின்னா அந்த டைமில் அவர் எந்த இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து அப்பீல் போகலாம். பட் வந்து ஃபைன் மட்டும் தான் போட்டிருக்காரு, அந்த ஃபைன் அமௌண்ட்டை வந்து வெறும் 100 ரூபா வரைக்கும் தான் இருக்குன்னா அந்த டைமில் அப்பீல் போக முடியாது, சின்ஸ் இட்ஸ் அண்ட் பெட்டி கேஸ். அண்ட் இதுவே சம்மரி ட்ரையல் கேஸாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் பெட்டி கேஸ்னு 200 rupees வரைக்கும் ஃபைன் இருக்க கேஸஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போது தேர்ட் டைப்பான அப்பீலான அப்பீல் பை ஸ்டேட்டுக்குள்ளே போவோம். ஒரு ஸ்டேட் நினச்சா 2 டைமில் வந்து அப்பீல் போக முடியும். ஒன்று வந்து அப்பீல் ஃப்ரம் அக்விட்டல், அதாவது ஒரு கைதி வந்து ரிலீஸே பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் அப்பீல் போகலாம். ரெண்டாவது, ஒருத்தர் கன்விக்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் கொடுத்துருக்க அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் அந்த இன்அடிக்குவேட் சென்டென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் அப்பீல் போகலாம். இதை பற்றி செக்ஷன் 418 சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்பீல் ஃப்ரம் அக்விட்டலை பற்றி செக்ஷன் 419 சொல்லியிருக்காங்க. இந்த 2 கேஸ்லையுமே அப்பீல் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும். இதுவே வேறு எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, செஷன்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் அந்த அப்பீல் வந்து ஹை கோர்ட்டுக்கு போகும் அப்படின்றது தான் செக்ஷன் 418 செக்ஷன் 419 சொல்லியிருக்காங்க. இப்போ 4வது டைப்பான அப்பீலான அப்பீல் ஃப்ரம் கம்ப்ளைண்ட்டுக்கு போவோம். நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அப்பீல் போக முடியாது. அப்படி போனோன்னா ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். அதுவும் எப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போடணும். அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை ஹை கோர்ட் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் அப்பீலை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் அந்த ஸ்பெஷல் லீவுக்கு கூட ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது என்னென்னா, பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தால் 6 மாதத்துக்குள்ளே அந்த அப்பீல் போகணும். இதுவே அதர் பர்சன்ஸாக இருந்தால் 60 நாளைக்குள்ளே வந்து அந்த அப்பீல் வந்து போகணும். இப்போ ஃபைனல் டைப்பான அப்பீலான அப்பீல் பை இன்மேட்டுக்கு போவோம். இந்த அப்பீல் பை இன்மேட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்னென்னா, ஒரு ஜெயிலில் இருக்க கைதி எப்படி வந்து ஒரு அப்பீலை வந்து போடலாம் அப்படிங்கிறது தான். என்னென்னா, அவர் வந்து ஒரு அப்பீல் பெட்டிஷனை ரெடி பண்ணணும். அந்த அப்பீல் பெட்டிஷனை அவரோட ஜெயில் இன்சார்ஜுக்கு கொடுக்கணும். அந்த ஜெயில் இன்சார்ஜ் வந்து அதை அங்கேருந்து அப்பலர் கோர்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார். அப்பலர் கோர்ட் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த அப்பலர் கோர்ட் வந்து மாறும். செஷன்ஸோ ஹை கோர்ட்டோ அது எந்த கோர்ட்டுக்கோ அதை வந்து அவர் வந்து அனுப்பணும். டைப்ஸ் ஆஃப் அப்பீல் அண்டர் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் எட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys.